பிக் பாஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ தமிழ்நாட்டுக்குள்ள வரப்ப என்னடா இது, செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஒரே ரூம்குள்ள போட்டு பூட்டிடுவாங்க, இதெல்லாம் பார்க்கணுமா, தமிழ் கலாச்சாரத்துக்கு இந்த நிகழ்ச்சி ஒத்து வருமா, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்னு நிறைய பேரு பேசியிருக்காங்க. நிறைய பேர்த்தோட சந்தேகத்துக்கும் நிறைய பேர்த்தோட கோபத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு முக்கியமான பங்களிப்பை கொடுத்ததுல கமல்ஹாசன் அவர்களோட பங்கு மிக பெருசுங்க. ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிய சமூக நீதியோடையும் சமூக உணர்வோடையும் அணுகுனதுக்காகவே கமல்ஹாசனுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். சின்ன சின்னதா விமர்சனங்கள் குறைகள் இருந்தாலும் கமல் மேல மிகப்பெரிய அதிருப்தி வரல. அவரோட பங்களிப்பு இந்த ஷோவோட மிக முக்கியமான பலம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிக் பாஸ் அப்படின்னாலே கமல்ஹாசனை பத்தி பேசாம போகவே முடியாதுங்க. உங்கள் நான், குறும்படம் அப்படின்னு கமல்ஹாசன் இந்த ஷோக்காக பண்ணிட்டு போன விஷயங்கள் மிகப்பெரியது. கண்டிப்பா கமல்ஹாசன் இப்படிப்பட்ட ஒரு சமூக அக்கறை கொண்ட நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னுதாரணமா தான் செயல்பட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஷோ மத்த லாங்குவேஜஸ்ல எப்படி நடக்குது அப்படிங்கறது எல்லாரும் பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட கமல்ஹாசன் இல்லாம இந்த சீசனை விஜய் சேதுபதி எப்படி கொண்டுட்டு போக போறாரு அப்படிங்கறத எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா அதுல விஜய் சேதுபதியும் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு நல்ல மனிதர். அவர் கண்டிப்பா கமல்ஹாசன் அளவுக்கு ஈடு கொடுத்து நடத்துவாரு அப்படிங்கறத நம்ம நம்பலாம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் தொலைக்காட்சி ஏரியா ஃபுல்லா இப்ப பிக் பாஸ் 8வது சீசன் பத்தி தான் ஒரே பேச்சு. கமல்ஹாசனுக்கு பதிலா விஜய் சேதுபதி வராரு. போன வாரம் ஃபர்ஸ்ட் லுக் ப்ரோமோ எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா ஏரியால இருந்தும் போட்டியாளர்கள் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி யார் தாங்க உள்ள போறா? பாரதி கண்ணம்மா சீரியல்ல பிரபலமான அருண் பிரசாத், குக்வித் கோமாளியில பிரபலமா இருந்த சாலின் ஜோயா, தமிழ் சினிமால பிரபலமான நடிகராக இருந்த நடிகர் ரஞ்சித், விஜய் டிவியில டான்ஸ் காமெடியன் கலக்கின சுனிதா, சினிமா தயாரிப்பு பிக் பாஸ் விமர்சனம் அப்படின்னு கலக்கிட்டு இருந்த ரவீந்தர் சந்திரசேகர், மாடல் கேட்டகரியில சௌந்தர்யா நஞ்சுண்டன், ஹீரோயின் கேட்டகரியில நடிகை ஐஸ்வர்யா, ராப் சாங் கேட்டகரியில பாடலாசிரியர் பால்டப்பா, சின்னத்திரை கேட்டகரியில நடிகர் தீபக், விஜய் விசால், ரீசெண்டா அரண்மனை படத்துல நடிச்சிருந்த சந்தோஷ் பிரதாப், நிறைய திறமைகளோட மாநாட மயிலாட சில திரைப்படங்களையும் இயக்கிய கோகுல்நாத், ஆங்கரிங் கேட்டகரியில ஜாக்லின், விஜய் டிவில சீரியல் மூலமா பிரபலமா இருந்த பவித்ர ஜனனி, அன்சிதா, தர்சா குப்தா, அர்ணவ், மகாராஜா திரைப்படத்துல நடிச்சு மிகவும் பிரபலம் அடைஞ்ச நடிகை சஞ்சனா. இவங்க பேர்கள் தான் இப்போ இறுதி பட்டியல்ல இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப இணையத்துல லீக் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு. உண்மையான போட்டியாளர்கள் யார் அப்படிங்கறத நிகழ்ச்சி தொடங்கிய பின் தான் நமக்கு தெரியும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.